அனைவருக்கும் வணக்கம். ஒரு அதிர்ச்சி செய்திங்க. அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஷோல வந்து எவிக்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸ சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விசித்ராமா வெளிய போவாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்வீட் போட்டார் இல்லையா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு கேட்டே வந்து ஷாக் ஆயிருச்சு. எப்படி அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல டைட்டில் வின்னர் வந்து மாறிட்டாங்க. அதாவது டைட்டில் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா கிடையாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மான ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரன்னரா கூட பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து வராது. அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே வந்து எவிக்ஷன் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப யாருக்குடா டைட்டில் அப்படின்னு சொல்லி. டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, தினேஷ் தான் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான். அர்ச்சனாக்கு வந்து டைட்டில் கிடையாது. தினேஷ் தான் டைட்டிலு. அதே மாரி செகண்ட் ரன்னரா இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மணி. 3வதா வந்து மாயா அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பிளான்ல தான் இது நடக்க போகுது. விஜய் டிவி வந்து மாத்திட்டாங்க. அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னர் கிடையாது. அர்ச்சனாக்கு வர ஓட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபேக் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க நிராகரிச்சுட்டாங்க அர்ச்சனாவ. அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து வெளிய வந்துட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. ஏன்னா, இது சொன்னவர் பார்த்தீங்கன்னா வந்து, விசித்ராமா வெளிய போறப்ப ஃபர்ஸ்ட் இவர் தான் ட்வீட் போட்டாரு. அப்போ உங்களுக்கு நான் யார சொல்றேன்னு தெரியும். அவரே வந்து சொல்லியிருக்காரு. நேத்து வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது. இப்போ நைட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. அர்ச்சனா வந்து எவிக்ஷன் ஆயிட்டாங்க. அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எவிக்ஷன் ஆகுறாங்க. நம்மளுக்கு காட்டுவாங்க. அதே மாரி நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா எவிக்ஷன் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வருது. இது பற்றி உங்க கருத்துக்கள சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.